நாராயணீயம் 16வது தசகத்தின் விளக்க உரை. ஸ்லோகம் 1. தக்ஷனுடைய 16 கன்னிகைகளின் விவாகம். மனுவின் பெண்ணான பிரசூதியை பிரம்மாவின் புத்திரரான தக்ஷன் விவாகம் செய்து கொண்டார். அந்த பிரசூதியின் இடத்தில் தக்ஷனுக்கு 16 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களை விவாகம் செய்து கொடுத்த வரலாறும் கீழ்கண்டவாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, தர்ம தேவதைக்கு 13 பெண்களையும், நித்திய பித்ருக்களாக இருப்பவர்களுக்கு ஸ்வதா என்ற ஒரு பெண்ணையும், ஸ்வாகா என்ற பெயருள்ள கன்னிகையை அக்னிக்கும், சதி என்ற பெயருள்ள தாக்ஷாயினியை பரமேஸ்வரனுக்கும் தக்ஷன் கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். பரமசிவனை சொல்லும் இடத்து த்வதம்ஷே, அதாவது தங்களுடைய அம்சமான சிவன் என்று நம்பூதிரி கூறியதிலிருந்து நம்பூதிரியின் சிவ பக்தியும் பெயர்கள் பலவாறாக இருப்பினும் தெய்வம் ஒன்றுதான் என்ற நமது வைதீக மதத்தின் தத்துவ உணர்ச்சியும் வெளியாகிறது. ஸ்லோகம் 2. நரநாராயணாவதாரம். கலியில் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண மூர்த்திகள் பிரத்யக்ஷமாக வசிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த சாஸ்திரங்களை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றும் பத்ரிகாசிரமம் சென்று வருகின்றனர். பரிசுத்தமான தர்ம தேவதைக்கும் தக்ஷனின் பெண்ணான மூர்த்தி என்றவளுக்கும் ஸ்ரீ பகவான் நரநாராயண மூர்த்தியாக அவதாரம் செய்தார். ஸ்ரீ பகவான் புத்திரனாக பிறந்ததினாலேயே தர்மத்தின் பெருமை வெளியாகிறது. ஸ்லோகம் 3. ஸ்ரீ நரநாராயணர்கள் அசுரர்களை சம்ஹரித்தல். ஓர் அசுரன் பிறக்கும் போதே ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 1000 கவச்சங்கள் படைத்தவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு சகஸ்ர கவச்சன் என்ற பெயர் ஏற்பட்டது. அவன் வாங்கின வரமோவெனில் 1000 வருஷம் தவம் செய்தும் 1000 வருஷம் யுத்தம் செய்தும் உள்ளவராலேயே தனக்கு சாவு என்று வரன் வாங்கியிருந்தான். அதனால் ஸ்ரீ பகவானே நரனாகவும் நாராயணனாகவும் இரண்டும் ஒருவாய் அவதரித்து ஒருவர் தவம் செய்வதும் ஒருவர் யுத்தம் செய்வதுமாக 1000 வருஷங்களை கழித்தார். இப்படி 1000 வருஷங்கள் தவமும் யுத்தமும் செய்து அவனை கொல்ல வேண்டிய அவசியமில்லை. நினைத்த மாத்திரத்திலேயே கொன்றிருக்கலாம். ஆனால் சட்டத்தை மீற ஸ்ரீ பகவானுக்கும் உரிமை இல்லை. ஆகையால் ஸ்ரீ பகவான் இரு உருவத்துடன் தவமும் யுத்தமும் செய்து அவனை வதம் செய்தார். எல்லா கவச்சங்களையும் உடைத்துவிட்டு ஒரு கவச்சத்தை மட்டும் சாகும் தருவாயில் தரித்திருக்க செய்து அவனை விளையாட்டாகவே கொன்றார். ஸ்லோகம் 4. ஸ்ரீ பகவான் மோக்ஷ தர்மத்தை உபதேசித்து அனுஷ்டிப்பதும் இந்திரன் மன்மதனை ஏவுதலும். ஸ்ரீ நரநாராயண மூர்த்தி இக்கலியில் மோக்ஷ தர்மமான சமம் தமம் முதலியவைகள் குறைந்து விடுமென்றே கங்கை சூழ்ந்த பத்ரியில்தான் அந்த தர்மங்களை அனுஷ்டித்தார். மோக்ஷ தர்மத்தை தான் அனுஷ்டித்தால் தன்னை மட்டுமே காக்கும், உபதேசித்தால் பலரை ரட்சிக்கும். அதனாலேயே நாரதர் முதலிய மகான்களுக்கு உபதேசித்து வந்தார். ஸ்ரீ பகவானுக்கு மோக்ஷ தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரே மோக்ஷத்தின் பயன். ஆனால் அவரே அனுஷ்டித்ததாக அன்வாச்சரன் என்று சொல்லி இருக்கிறார். மோக்ஷ தர்மம் என்பது சரீரத்தால் மட்டும் அனுஷ்டிக்க கூடியது அல்ல, மனம் முதலிய இந்திரியங்களை அடக்குவதே ஆகும். அது மிக கடினமானது. சாதாரணமாக தபஸ் செய்கிறவர்களை கண்டு இந்திராதி தேவர்கள் பயப்படுவது சகஜமாகும். அதிலும் சகாயத்துடனும் இந்திரிய நிகிரகத்துடனும் ஸ்ரீ பகவான் செய்யும் தபஸில் அதிக பயம் கொள்வது சகஜம் அல்லவா? இப்படி பயப்படுவதற்கு காரணம் தனக்கு இந்திரிய நிகிரகம் இல்லாததால் இந்திரிய நிகிரகம் உள்ளவர்களை கண்டுபடும் பொறாமை முதலாவது காரணமாகும். இரண்டாவதாக, பிறர் செய்யும் தபசால் தன் ஸ்தானத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற பயமே ஆகும். ஸ்லோகம் 5. மன்மதனின் முயற்சி வீணாதலும் அவன் பயப்படுதலும். மனதை கலைப்பதில் யார் யார் தேர்ந்தவர்களோ அவர்களுள் மன்மதன் முதல் ஸ்தானம் பெற்றான். அத்தகைய மன்மதன் இங்கு தான் மட்டுமின்றி தனக்கு உதவியாக வசந்தன், தென்றல், தேவ ஸ்திரீகள் முதலியோரையும் அழைத்து சென்றான். பல உதவியாளர்களுடன் வந்தும் மனம் கலங்காமல் ஸ்ரீ நரநாராயணமூர்த்தி இருப்பது கண்டு தபஸ்வியினிடமிருந்து தனக்கு சாபம் ஏற்பட்டு விடுமோ என்றும் மன்மதன் பயந்தான்.
இம்மாதிரி மன்மதன் பல முறை பானங்களால் அடித்தும் ஸ்ரீ நர நாராயணமூர்த்தி புன்னகையுடன் மன்மதனுக்கு அனுகிரக சொற்களை சொல்லத் தொடங்கினார். ஸ்லோகம் 6. ஸ்ரீ பகவான் அபயமளித்தலும் காமன் முதலியோர் ஸ்தோத்திரம் செய்தலும். இங்கு ஸ்ரீ நர நாராயணமூர்த்தியின் தவத்தை கெடுக்க வந்தவர்கள் காமன், வசந்தன், தேவஸ்திரீகள் ஆவார்கள். இவர்கள் தம்மை ஸ்ரீ பகவான் சபித்து விடுவாரோ என்று பயந்தனர். இவர்களது உள்ளம் அறிந்த ஸ்ரீ நர நாராயணமூர்த்தி ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி அபயம் அளித்தார். அதோடு மட்டுமல்லாமல், என் மனதினால் ஓர் இளம் பெண்மணியை சிருஷ்டிக்கிறேன். தேவலோகத்திலும் இம்மாதிரி கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட ஸ்திரீ ரத்தினத்தை தங்களுக்கு தருகிறேன் என்று ஸ்ரீ பகவான் கூறினார். இதை கேட்டு தங்களுக்கு சாபம் ஏற்படுமோ என்று பயந்த மன்மதன் முதலியோர் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அந்த பகவானை மனமுருகி துதிக்கத் தொடங்கினார்கள். ஸ்ரீ நர நாராயணமூர்த்தி தங்களுக்கு தவறு இழைத்த மன்மதன் முதலியவர்களை தமது இயற்கையான கருணையால் காத்த போதிலும் தவறுக்கு காரணம் இவர்கள் அல்ல என்றும் இந்திரனே என்பதையும் ஸ்ரீ பகவான் உணர்ந்தார். இந்திரன் தான் தன் ஸ்தானத்தை தப்போபலத்தால் பகவான் அபகரித்து விடக்கூடும் என பயந்து இவர்களை ஏவினான். சிறந்த தபஸ்வியான பகவான் இந்திரனையோ காமனையோ சபிக்கவில்லை. ஸ்லோகம் 7. காமன் முதலியோர் ஊர்வசியை பெறுதல். தேவலோகத்திலிருந்து ஸ்ரீ நர நாராயணமூர்த்தியை மோகிக்கச் செய்ய மன்மதன் முதலியோர் வந்தனர். இவர்களை தேவேந்திரன் தேர்ந்தெடுத்து அனுப்பினான். ஆனால் ஸ்ரீ நர நாராயணமூர்த்தியின் மனதை இவர்களால் மயக்க முடியவில்லை. அது மட்டுமின்றி இந்த மன்மதன் முதலியோர் மயக்கமுற்றார்களாம். அதற்கு காரணம் நர நாராயண ஆசிரமத்தில் அவருடைய யோக பலத்தால் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஸ்திரீகளின் நறுமணமே ஆகும். அங்கு பணிபுரியும் ஸ்திரீகளின் மனமே இவர்களை மோகிக்க செய்யுமானால் அவர்களின் ரூப லாவண்யத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? ஸ்ரீ நர நாராயணமூர்த்தி மன்மதன் முதலியவர்களுக்கு ஒரு ஸ்திரீ ரத்தனத்தை தேவலோகத்திற்கு அழைத்து செல்லும்படி பரிசாக கொடுத்தார். தபஸ் செய்யும் ஸ்ரீ நர நாராயணமூர்த்தி தன் தவத்திற்கு இடையூறு செய்ய வந்தவர்களுக்கு பரிசாக ஊர்வசியை கொடுத்து அனுகிரகித்ததிலிருந்து சாதாரண தபஸ்விகளும் தனக்கு கேடு செய்ய முனைந்தவர்களுக்கு நன்மையே கோர வேண்டும் என உபதேசிப்பதற்கே ஆகும். ஸ்லோகம் 8. மன்மதன் முதலியோர் தேவேந்திரனிடம் ஸ்ரீ பகவானுடைய மகிமையை எடுத்துரைத்தல். மன்மதன் முதலியோர் ஊர்வசியை பத்ரியிலிருந்து தேவலோகம் அழைத்து சென்றனர். அங்கு தேவேந்திரனிடம் நர நாராயணமூர்த்தியின் தவ பெருமையையும் கலங்கா மனதையும் கோபமின்மையையும் ஊர்வசியை தேவலோகத்திற்கு அளித்தது முதலிய கதையையும் தெரிவித்தனர். இந்திரன் ஊர்வசியை கண்டான். ஸ்ரீ நர நாராயண முனியின் மகிமையை கேட்டு கலக்கமுற்றான். ஒரு முனிவரின் தவ பெருமை இந்திரனையே கலங்க செய்யுமானால் அதன் பெருமையை என்னவென்று சொல்வது? அதனாலேயே இந்திராதி தேவர்களை காட்டிலும் தபஸ்விகள் சிறந்தவர்கள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்லோகம் 9. தக்ஷன் சிவனை துவேஷித்தலும் பெண்ணை அவமதித்தலும். தக்ஷன் பிரம்மாவினுடைய புத்திரன். பிரம்மதேவன் அவனை ரொம்பவும் சீராட்டி வளர்த்தார். அதன் பயனாய் அவனிடத்தில் அளவு கடந்த சலுகை காட்டினார். அதாவது பிரஜாபதிகளுக்கு தலைவனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த ஸ்தானத்திற்கு தகுதியற்ற தக்ஷனுக்கு அப்பெரும் பதவி கிடைத்ததும் ரஜோகுணம் மேலிட்டு அவனது பகுத்தறிவு கெட்டுவிட்டது. இவ்வளவு காம குரோதமுள்ள தக்ஷனின் மனம் பகவானின் சரீரமான பரமசிவனிடத்தில் துவேஷம் கொண்டது. சிவனை துவேஷிப்பது ஸ்ரீமன் நாராயணனை துவேஷிப்பதே ஆகும் என்பதை காட்டவே நம்பூதிரி பவத் தனுமேவ சர்வம் என்று கூறுகிறார். பரமசிவனிடத்தில் ஏற்பட்ட துவேஷத்தை வெளிப்படுத்தவே ஓர் யாகத்தையும் ஆரம்பித்தான். அந்த யாகத்தில் தன் பெண்ணான சதி தேவியை யாகசாலைக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவமதித்தான். தக்ஷனின் அகங்காரம், மமக்காரம், காமம், குரோதம் முதலியவைகள் பகவத் துவேஷத்தை கொடுத்தன. இத்தகைய துவேஷங்களுடன் செய்த சத்கர்மமும் கலகத்தில் முடிகிறது. இவ்வளவும் சேர்ந்து தன் பெண்ணான சதி தேவியை அவமதிக்கச் செய்து அவளை தன் சரீரத்தையும் தியாகம் செய்ய தூண்டியது. தாக்ஷாயணி வடக்கு திசையை நோக்கி பூமியில் உட்கார்ந்தவாறு வாக்கை அடக்கி மௌனத்துடன் ஆசனம் முதலியவற்றை செய்து
பட்டாடை கட்டிய உருவத்துடன் யோக பலத்தால் தன்னிடமே யோகாக்னியை உண்டு பண்ணி தியானம் பண்ணி தன் சரீரத்தை சாம்பலாக்கி விட்டாள். ஸ்லோகம் 10. தக்ஷயாக துவம்சமும் தக்ஷன் சாந்தி அடைதலும். சதியான தாக்ஷாயணி தக்ஷ யாகத்தில் சில நாம வைபவத்தை உபதேசித்துவிட்டு தன் சரீரத்தை யோகாக்னியில் எரித்துக் கொண்டாள். இதை கைலாசவாசியான பரமேஸ்வரனிடம் நாரதர் தெரிவித்தார். உடனே பரமேஸ்வரன் கோபம் கொண்டு தன் தலையிலிருந்து ஒரு ஜடையை கிள்ளி பூமியில் எறிந்தார். உடனே அதிலிருந்து ஒரு பூதம் கிளம்பிற்று. ஆகாசம் அளாவிய சரீரம், அக்னி ஜுவாலையை போல தலையில் கேசங்கள், மேகத்தின் காந்தி போன்ற சரீரம், 3 சூரியன் போன்ற 3 கண்கள், 1000 கைகள், பயங்கரமான தித்திப்பற்கள், கழுத்தில் பிரம்ம கபாலங்களாலான மாலை, கைகளில் பலவித ஆயுதங்கள். இந்த ரூபத்துடன் கூடிய பூதம் பல ருத்ர கணங்களுடன் சேர்ந்து தக்ஷ யாகத்தை துவம்சம் செய்தது. இப்பூதம் தக்ஷ யாகத்தை அழித்து தக்ஷனின் தலையையும் கிள்ளி அங்கிருந்தவர்களையும் பல விதத்தில் துன்புறுத்தி விட்டது. அங்கிருந்த தேவர்கள் கைலாசம் சென்று பரமேஸ்வரனை அழைத்து வந்தனர். ஸ்ரீ சங்கரனும் தக்ஷனை பிழைக்கச் செய்து மற்றவர்களையும் அனுகிரகித்தார். தக்ஷனும் பரமசிவனை துதித்து மன்னிப்பு கேட்டான். நடுவில் யாகம் நின்று விட்டதால் அதன் தொடர்பை உண்டு பண்ண விஷ்ணுவை தேவதையாக கொண்ட ஒரு இஷ்டியை செய்ய பரமசிவன் கட்டளையிட்டார். அந்த இஷ்டியில் ஹவிசை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அத்வர்யு ஹோமம் செய்யும் போது தக்ஷன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் செய்தான். உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு தக்ஷன் தியானித்தவாறு அங்கு தோன்றினார். பரமசிவன், பிரம்மா, தக்ஷன் முதலிய யாவரும் தனித்தனியே ஸ்ரீமன் நாராயணனை துதித்தனர். தக்ஷனின் யாகமும் பூர்த்தியடைந்தது. தக்ஷனும் சாந்தி நிலவ பெற்றான். ஸ்ரீ பகவானுடைய அனுகிரகத்தால் தக்ஷனுக்கு இந்த சாந்தி ஏற்பட்டது. ஸ்ரீ ஹரே நமஹ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த.